முதல் எவிக்ஷன் No! Cool down. போன வாரமும் சொன்னேன், இந்த வாரம் சொல்கிறேன். இது ஆறுதலுக்காக இல்லை. என்ன இது? எஸ், நம்ம நினச்ச மாதிரியே அருண் வந்துட்டு எஃபெக்ட் ஆகிட்டாரு. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இந்த பிக் பாஸ் குழுமம் சொன்னாலும் இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு பிக் பாஸ் குழுமம் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நான் நம்புகிறேன், அதே மாதிரி நீங்களும் நம்புவீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஷோ. ஸோ இதில் வந்துட்டு அவங்க யாரை தூக்கணும், யாரை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் பர்சனலாக முடிவு பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. ஸோ அருண் வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போகிறது உங்களுக்கு எந்த அளவில் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துது? ஸோ அவரை விட நிறையா உள்ள டம்மி பிளேயர்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அருண் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்த வீக் போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அருண் இதுக்கு முன்னாடி ஹிண்ட் கொடுத்துருக்காரு நிறைய எபிசோட்ஸில். 90 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ஷோ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெளிவாகவே நல்லாவே தெரியும். இருந்தாலும் இது மக்கள் தான் முடிவெடுத்தாங்க, நம்ம தலையில் மிளகா அரைப்பை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.